மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து கிறிஸ்தவ சபைகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மைத்தேயி சமூகத்தினர் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். இதற்கு குக்கி பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் இரு சமூகத்தினரிடையே மோதல் நீடித்து வருகிறது. இரு சமூகங்கள் சார்ந்த தீவிரவாத குழுக்களும் தாக்குதல் நடத்துவதால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றனர். 50 நாட்களுக்கு மேலாக மணிப்பூரில் வன்முறை நீடித்து வருகிறது. 20,000 பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டு இருந்தும் அங்கு அமைதி திரும்பவில்லை. மணிப்பூர் வன்முறையில் இதுவரை 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பொது சொத்துக்களும் தனியார் சொத்துக்களும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்கு இயல்பு நிலை தொடர வேண்டும், மனிதநேயம் வளர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மணிப்பூர் கலவரத்தை கண்டித்தும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்ட கிறிஸ்தவ சபைகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து பதாகைகள் ஏந்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதம் 3ஆம் தேதி முதல் மணிப்பூரில் வாழ்கிற மலையக மக்களான கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மீது மதவாதிகள் மதவெறி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். வன்முறையினால் 56 பேர் இறந்திருக்கிறார்கள். சுமார் 1600 பேர் கடும் காயமுற்றிருக்கிறார்கள். சுமார் 13,000 மக்கள் முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். அங்கிருக்கிற மதவாத வன்முறையாளர்கள் தங்கள் வன்முறையை மீண்டும் மாநிலத்திற்குள் சமாதானம் சேலம் வாழ்கிற அனைத்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து மீண்டும் மக்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கிறோம்.